பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். அடுத்து நான் வந்து குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லைங்களா, அந்த பிளாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். இந்த பிளாக்ஸை இதுக்கு மேல வந்து டெக்கரேட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிக்க போறேங்க. பாருங்க, இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை சுத்தி இந்த பிளாக்ஸை வந்து நீங்க டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் ஒட்டுற மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த பிளாக்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து சணல் கயிறை கூட இந்த கண்டெய்னரை சுற்றி அழகாக ஒட்டி விட்டுக்கலாங்க. பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நான் வந்து பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதால பிளாக்ஸ் எடுத்திருக்கேன். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஆர்கனைசர். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, நான் ஒட்டி முடிச்சு உங்களுக்கு காமிக்கிறேங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. உங்கள் வீட்டில் பசங்க விளையாடிட்டு தேவையில்லாமல் தூக்கி போட்டுருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பிளாக்ஸ்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஒரு ஆர்கனைசர் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஃப்ரூட் ஸ்டே ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி கூட நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வைக்கும்போது. ஸோ அவங்க விளையாடுற பொருட்கள் கூட சேர்த்து நம்ம உணவையும் சேர்த்து கொடுக்கும்போது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி ஃப்ரூட் ஸ்டேல ஃப்ரூட்ஸை போட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த ஃப்ரூட் ஸ்டே. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. தேவைப்பட்ட நீங்களே இதே மாதிரி உங்க வீட்டில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க.